தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. உலகின் ஆகப்பெரும் ஜனநாயக திருவிழாவிற்கு தேசம் தயாராகி வரும் நிலையில் தமிழகத்திலும் அரசியல் களம் பரபரப்பிற்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்து வருகிறது. இந்நிலையில் இன்று வேட்புமனுக்கள் ஏற்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடந்தேறின. அதில் ஒரு பகுதியாக கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதற்கு எதிராக அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் புகார் அளித்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவாக சொல்லுங்க. வணக்கம். கோவை பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடும் பாஜக கட்சி வேட்பாளர் அண்ணாமலையுடைய வேட்பு மனுல குளறுபடிகள் இருப்பதாக காலையிலேயே அந்த பரிசீலனை போது வாக்குவாதமும் சலசலப்பும் ஏற்பட்டது. ஆனால் இதையெல்லாம் மீறி அவருடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி அறிவித்திருந்தார். இந்த சூழல இப்போது அவர் வேட்பு மனு செய்த முத்திரை தாள்ல சர்ச்சை இருப்பதாகவும் அவர் பயன்படுத்தியிருக்கக்கூடிய முத்திரை தாளை வேட்புமனு தாக்கலுக்கு பயன்படுத்திக்க கூடாது என்று அதிமுகவை சேர்ந்த வேட்பாளரின் வழக்கறிஞர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது அண்ணாமலை அவரு மனு தாக்கல் செய்திருந்த வேட்புமனுல அந்த நீதிமன்றத்துக்கு பயன்படுத்திய வழக்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்தியன் கோட் பி அப்படிங்கக்கூடிய அந்த முத்திரை தாளில் அவரோட வேட்புமனுவை பதிவு பண்ணி அவர் இங்க தேர்தலில் போட்டியிடுறதுக்காக கொடுத்திருக்காரு. ஆனா இது போன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இந்தியன் நான் ஜுடிஷியல், அதாவது நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்ட சொத்து வாங்குவதற்கு வேற ஏதாவது நம்ம பொருட்கள் விற்கிறது இது போன்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய முத்திரை தாள்ல தான் வேட்புமனு நம்ம கொடுக்கணும். ஆனா பாஜக மாநில அண்ணாமலை கொடுத்தது அது ஏற்க கூடாது, இதுக்கான சட்டம் தனி சட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இப்ப குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. மேலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தற்போது அலுவலகத்தில் இல்லாத சூழல்ல அவர் வரும் வரைக்கும் தற்போது காத்திருந்து இந்த புகார் மனுக்களை கொடுக்க இருப்பதாக அவருக்கு தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவருடைய வேட்பு மனுல ஃபார்ம் 26 சொல்லக்கூடிய அந்த பகுதியில அவருடைய வழக்குகள் அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் வரிசைப்படுத்தப்படவில்லை. அதே சமயம் அவருடைய வாக்கு செலுத்தக்கூடிய இடம் அவருடைய சொந்த மாவட்டமான கரூர் அரவக்குறிச்சியில் இருக்கும்போது கோவை என குறிப்பிட்டிருந்ததாகவும் குற்றச்சாட்டுகளை மேல் நோக்கி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு. இப்போது அந்த வேட்புமனு பதியப்பட்டிருக்கக்கூடிய அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்ல அந்த முத்திரை தாள் நீதிமன்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முத்திரை தாள்ல இவர் வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாக இப்ப ஒரு குற்றச்சாட்டும் சர்ச்சையும் எழுந்திருக்கு. கார்த்திக், ஒருவேளை இந்த நீதிமன்ற முத்திரைத்தாள் ஏற்கப்படாது அப்படின்னும் போது ஏற்கனவே அவரோட வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு, அது மீண்டும் மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அவருடைய வேட்புமனு ஏற்கனவே நிறுத்தி வைக்க வேண்டும் என இந்த எதிர்கட்சிகளான அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் சொல்லியிருந்தாங்க. இந்த சூழல்ல அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு. இவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வேட்புமனு இந்த மாதிரி நீதிமன்ற சம்பந்தப்பட்ட அந்த முத்திரைத்தாள் பயன்படுத்தி அந்த வேட்புமனு ஏற்க கூடாது, அதை நிராகரிப்பு பண்ணணும்னு சொல்றாங்க. தேர்தல் நடத்தும் அதிகாரியும் அதுக்கான சட்ட நுணுக்கங்கள் என்ன இருப்பதை பார்த்துவிட்டு அந்த வேட்புமனுக்கான அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. அதே சமயம் அதிமுகவை சேர்ந்தவங்க வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேட்புமனு மூலயமா அவர் போட்டியிட்டு அவர் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளும் செல்லாதது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டத்துல இடம் இருப்பதாகவும், அப்படி அவர் போட்டியிட்டாலும் அவர் வெற்றி அவருக்கு சொந்தமாகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்களை சொல்றாங்க. நன்றி கார்த்திக், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. தமிழ்நாட்டுல இனி
டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.